வணக்கம் சார். வணக்கம் சைமன். விஜய் அவர்களுடைய பயணம் இன்னையிலிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. அது இல்லாமல் புதுச்சேரியில் நடக்கின்ற அந்த பிரச்சனைகள் அது நிறைய விஷயம் அதை பற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்னதான் சார் கதை? அது இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குற மாதிரி இருந்தது. அப்புறம் கொடுங்கையூரில் தனியாக ஒரு பங்களா கூட வாங்கிட்டாங்க. ஏன்னா ஏறக்குறைய விஜய் பெரம்பூர்ல நிக்கிற மாதிரி தான், ஏறக்குறைய 90% நிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது அங்க பெரம்பூருக்குள்ள ஒரு கட்சி அலுவலகம் இருக்குது, ஒரு வீடோ அல்லது வேற அவருக்கான அலுவலகமோ எடுத்து வச்சோம்னா அது இடைஞ்சலாகணும். ஏன்னா ஒரு முக்கியமான பகுதி, சென்னையுடைய நெருக்கடியான பகுதி, அதனால கொஞ்சம் அவுட்டர்ல அதை எடுத்து வைத்துருங்க. பயணம் இன்னைக்கு தொடங்க வேண்டியது என்ன காரணம் தெரியல. சொன்ன மாதிரி புதுச்சேரியில அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் சேர்த்து விஜய் ஏன் இன்னும் வெளியே வரல அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வேட்புமனு 30ஆம் தேதி, தேர்தல் 23 இப்படி 23 கிடையாது, இப்படி 23 போயிடும். இதுக்குள்ள ஏன் தாவேக்கா இவ்வளவு சுணக்கமாக இருக்கிறார்களா, வேற என்ன பிளான் பண்றாங்க எதுவுமே தெரியல. நானும் சில நிர்வாகிகள் கிட்ட பேசுற போது இதுக்கு தெரியலங்க அப்படின்ட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களே எதுவும் வாயை திறக்க மாட்டாங்க, எது சொன்னாலும் தலைவர் தலைவர் தலைவர்ன்றாங்க. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்ல ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜகவோட லிஸ்ட்ல கூட இன்னைக்கு தொகுதி லிஸ்ட்ல கூட போட்டுட்டாங்க. அப்படி வச்சு அமமுக அந்த அளவுக்கு பிரமாதமா ஓடிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா ஆரம்பத்தில் இருந்த ஒரு பெரிய எழுச்சி இந்த நெருக்கமான நேரத்துல ஏன், என்ன காரணம் எப்படின்னு இப்ப பாருங்க. கண்டிப்பா ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம், அதை தாண்டி ஒரு மாநாடுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. குறிப்பா விஜய் தென் மாவட்டத்து பக்கமே இன்னும் போகல. அதை தாண்டி வேட்பாளர் முழுமையா முடிவு பண்ணிட்டாங்களா 234. இது எல்லாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி, பெரிய கொஸ்டின் மார்க்கா அங்குள்ள கட்சியினருக்கே தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அவங்களுக்கே தெரியல. அதாவது நம்ம சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்னன்றாங்க, 2ஆம் கட்ட தலைவர்ல கை காமிக்கிறாங்க. அவங்கள சம்பந்தமா கேட்கும்போது இல்லைங்க தலைவர் தாங்க முடிவு பண்ணுவாரு அப்படின்னாங்க. இவங்க எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு பிளான்ல இருக்காங்களா, அல்லது சரி இருங்க பொறுமையா தான் போவோம் அப்படின்னு, இதுக்கப்புறம் என்ன பொறுமை அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியா இருக்குது. இந்த புதுச்சேரியில 15 வேட்பாளர்கள் அப்படியே பிஜேபியில இருந்து வந்தவங்க. அது காலையில பிஜேபியில இருக்காருன்னு சொல்லி மெசேஜ் வருது, மதியத்துக்கு மேல தாவேக்கல் இணைந்தார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இந்த மாதிரி 15 பேரு அப்பதான் புதுசா கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உடனே வேட்பாளர் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அங்க இருக்க தொண்டர்கள்லாம் ரொம்பவே கொதிச்சுட்டாங்க. அங்க தமிழக வெற்றி கழகம் ஒழிக அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு அங்க நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை இவங்க ஏன் சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸா டீல் பண்ணி? இல்ல, உண்மை நீங்க சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியிலே ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான் வச்சாரு. 5000 பேர் தான் அனுமதினு அப்படியேப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பாண்டிச்சேரியில் ரங்கசாமி அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ண போறாரு, அவரோட தான் கூட்டணி, தமிழகத்துல நாங்க தனிச்சிருந்தாலும் அவர் கூட தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த வேட்பாளர் பட்டியல்னு வரும்பொழுது என்னங்க இப்படி இந்த பக்கம் இருந்தவங்களுக்கு பூரா இங்க வந்தாச்சு, அப்ப நாங்க என்ன தாவேக்காவினர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது உட்கட்சி பூசலா அல்லது எந்த அடிப்படையில் இந்த வேட்பாளர் இது தேர்ந்தெடுத்திருக்காங்க, இது உண்மையில புரியாத புதிராவே இருக்குது சைமன். இது சார் ஆதவர்ஜன் அவர்கள் முன்ன பேசிக்கிட்டு இருந்த விஷயம்லாம், நாங்க எங்கேயுமே போக மாட்டோம், எங்களுக்கு அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. நேத்து திடீர்னு சிஎம் போஸ்டே அவருக்கு கொடுத்தாங்க, நாங்க மதச்சார்பின்மையை பின்பற்றி அது வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு மீட்டிங்ல ராகுல் காந்தி அவரை நாங்க நேராவே மீட் பண்ணி கேட்டோம், இங்க இருக்க பெரிய தலைகள் நிறைய வயசானவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. இது ஒரு மாதிரி மிக்ஸ்டா எல்லா இடத்துலயுமே மாத்தி மாத்தி பிரச்சனையே ஆதவர்ஜுனால தான் அப்படின்ற மாதிரியான. நீங்க ஒவ்வொரு விஷயமா பாருங்க, தொடர்ச்சியா மாறி 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 பேசிட்டு வந்தது. இப்தார் நோன்புக்கு விஜய் மதசார்பின்மையான கட்சி தாவேக்கா, நாங்க யாரு கூடயும் எதுவும் இல்லைங்க, கூட்டணி இல்ல, ஓப்பனா டிக்ளேர் பண்ணியாச்சு. சரி, அங்கதான் நீங்க சொல்லணுமான்ற மாதிரி விமர்சனம் வந்தப்போ, ஏங்க அதுக்கு முன்னாடி தானே 95 சீட்டு கொடுக்குறோம், 1.5 வருஷம் 2.5 வருஷம் நீங்க ஆட்சியில இருங்க அப்படிலாம் அவர் சொன்னார். அது வருதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் ராகுல் காந்தி மீட் பண்ணாரு, பேசினாரு, நாங்களாம் தடுத்துட்டாங்க அப்படின்னு. இது ஏன் பொதுவெளியில அவர் பேசுறாரு? இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும், ரஜினி பிரச்சனையை தொட்டே இருக்க கூடாது. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், துள்ளி கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். அப்ப எங்க பிரச்சனை நடக்குது, எங்க என்னன்ற கேள்வி தேர்தல் நெருங்க என்னன்னு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர் டிஎம்கோட பி டீம், அவர் தாங்க இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் நம்ம கேள்விப்பட்டது என்ன, செங்கோட்டையன் வந்து நம்ம தெரியாதனமா அதுல வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான இது எதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றால் தயவு செய்து விஜய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியே ஆக வேண்டும். நிச்சயமா நம்ம ஒண்ணு நான் சொல்ற அவருக்கு எதிராவோ ஆதரவோ பேசல. ஒரு தமிழக அரசியல் களத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள ஒரு மாபெரும் வளர்ச்சி, மாபெரும் எழுச்சி, மாபெரும் ஒரு என்ன சொல்றது ஒரு மக்கள் செல்வாக்க நீங்க காமிச்சிருக்கீங்கன்னா அது ஒன்லி ஒன் விஜய்ன்ற ஒரு நபரை வச்சுதான். இப்போ 3வது வருஷம் நீங்க போற இடம் பூரா அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய வரவேற்பு. அப்படி இருக்கும் பொழுது தலைவர் வந்து ஏன் பேச மாட்டேன்றாரு? என்னதான் விமர்சனம் இருக்கிற பத்திரிகையாளர் என்னங்க கேட்டு போறாங்க? வாங்க நீங்க உட்காருங்க. நேஷனல் மீடியா அத்தனை பேரும் வந்து, ஏன்னா நீங்கள் சொல்ற அத்தனை விஷயத்தையும் நேஷனல் மீடியா வந்து கொட்டி தீக்குறாங்க. வந்து நீங்க எங்க போய் பேசினாலும் கூப்பிடுங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா விஜய் பேசினா கரெக்டா இருக்கும். அப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிற்கான ஒரு விஷயம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சார், தாவேக்கால வேட்பாளர்கள் வந்து சூஸ் பண்ணிட்டாங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேவோட 23 வேட்பாளர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் யார் முக்கியமான தலைகளோ எல்லார் பேரும் வந்துருச்சு. அதே மாதிரி டிஎம்கேலையும் அனௌன்ஸ் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் தாவேக்கால அந்த வேலை முடிந்து விட்டதா? இல்ல, வேட்பாளருக்கான வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து அந்த லிஸ்ட் சொல்லல. அவங்க லிஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 115 தான் சொல்லியிருக்காங்க. 234க்கு ஓகே பண்ணியாச்சு. அது ஏன் அது வெளியிடாம இருக்காங்கன்னு தெரியல. 115 பேருக்கும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நீங்க எப்படி வந்து அந்த வேட்புமனு தாக்கல் பண்ண போறீங்க, அதுல என்ன பிரச்சனைகள்? ஏன்னா இப்பதான் வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ற மாதிரி பால்வாடி, எல்கேஜி எதுவா இருந்தாலும் சரி ஒரு முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க. அது அந்த வேட்புமனுல என்ன மாதிரியான குளறுபடிகள் வந்திருக்க போகுது, அது எப்படி தாக்கல் பண்ணணும், அதில் உள்ள சட்ட சிக்கல்கள் என்ன, அதற்கான ஒரு விஷயம் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அது 115 பேர் வச்சு 234 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அதை இன்னும் வெளியிடாம இருக்கிறாங்க. அது வெளியிட்டு ஆக வேண்டும். இன்னொன்று முழுமையான தேர்தல் அறிக்கையை இன்னும் வெளியிடல. முழுமையான தேர்தல் கண்டிப்பாக எப்படி வந்து விஜய்க்கு கொள்கை முக்கியம் எல்லாரும் கேட்டாங்களோ, அப்ப இந்த தேர்தல் அறிக்கை என்ன நீங்க அவர் வந்து சொல்லிட்டு போனார். சில விஷயங்கள் மட்டும் தான் சொன்னாரு. இந்த உலக மகளிர் தினத்துக்கு முழுமையான தேர்தல் இப்ப பாருங்க, எடப்பாடி வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுப்பாரு. வந்து எல்லாரும் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ்ன்றாரு. ஒரு பக்கம் இலவசங்கள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள மக்களை இழுக்கிறாங்க. நீங்க இலவசமே கிடையாது, இலவசங்களை நாங்க கொடுக்க மாட்டோம், இலவசங்கள் நீங்க ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்க முழுமையான தேர்தல் அறிக்கை என்ன? அப்படி ஏன் வந்து தாவேக சுணக்கமாக இருக்கிறது என்பது தொண்டர்கள் மத்தியில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ராஜ்மோகன் அவர்கள் வந்து எக்மோர்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்மோர் தொகுதி வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. இது எப்பயுமே ஒரு கட்சினா மேலிடம் சொல்லும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நான் தான் வேட்பாளர் இங்க அப்படின்னு சொல்லி அவரே மேலிடத்திற்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதை எப்படி சார் நம்ம பாக்குறது? அது இல்ல, அது எப்படி வந்து ஒரு வேட்பாளர் பட்டியல் முழுமையா உத்தேச பட்டியல் கூட வரலன்னு நினைக்கிறேன். உத்தேச பட்டியல் கூட வரல. அது எப்படி வந்து என்ன வந்து இவங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் மாதிரியான அனுபவசாலிகள் அவங்க கூட இருக்காங்க. இவங்க ஏன் ஆதவர்ஜன் அப்படி பேசுறாரு, ராஜ்மோகன் இப்படி ஏன் சொல்றாரு? இது வந்து பொதுவா இருக்கிறோம், நம்ம வந்து பத்திரிகையாளர் தாண்டி பொதுவா இருக்கிறவங்களுடைய கேள்வியா இருக்குது. வந்து இது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து எலெக்ஷன் நெருங்க இன்னும் ஃபோர்ஸா இருக்கணுமே கண்டி ஏன் இப்படி ஆகிட்டு இருக்காங்கன்னு நான் திரும்ப சொல்றேன். சைமன் வந்து விஜய் கண்டிப்பாக வந்தே ஆகணும். இதுக்கப்புறமே ஏன் லேட் பண்றாரு உண்மையில புரியாத புதிராவே இருக்குது. வந்து அது என்னன்னு புரியல சார். தஞ்சாவூர்ல மீட்டிங் நடந்தப்போ ஒரு பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் வந்து 19 நாள் சிகிச்சையில இருந்து இறந்துட்டாரு. அதற்காக டிவிகே சார்பாக எந்த ஒரு விஷயமுமே அதை பத்தி பேசல. அதுக்கு ரிலேட்டடா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அலிகேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. என்ன சார் நடந்தது? 2 விதமா கூட பார்க்கலாம். அதை சப்போர்ட் பண்ண. இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ஒரு மனதிற்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி வந்து ஒரு சின்ன ஒரு இளைஞன் வந்து ஒரு 19 நாள் வந்து கோமால இருந்திருக்காப்ல, இதுவா இருக்குது. ஆனா இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாத, இவங்களுக்கு என்ன டிசைன்ல இருக்காங்கன்னு தெரியல. வந்து இந்தியாவில் படிச்ச மாநிலம் அப்படின்ற ஒரு பேர் எடுத்த தமிழகத்துல ஒருத்தர் வராரு அப்படின் போது வேனுக்குள்ள வண்டியை விட்டுறது, குறுக்கால போடுறது, முன்ன செல்ஃபி எடுக்கிறது, பாஞ்சிக்கிட்டு ஓடுறது, இங்கிருந்து கிளம்பி நீலாங்கரை வீட்டுல இருந்து கிளம்பி வேலூர் 4.5 மணி நேரம், வேலூரை தாண்டி ஆம்பூர் போற வரைக்கும் பின்னாடியே துரத்தின்னு போறது. தயவு செய்து இது விடுங்கியா அது மேடையிலே சொல்லியாச்சு. விஜய் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். விஜய் ஒரு வீடியோ போட்டுக்கணும். இவங்கள ஒன்னும் அதாவது இது என்ன முறைன்னே தெரியவே இல்லை. வந்து இது வந்து விஜய வேணும்னே வம்புல மாட்டுறதுக்காக இவங்க பண்றாங்களா, ஆர்வ கோளாறுடைய உச்சமா போயிடுறாங்களா, அல்லது இன்னைக்கு நீங்க விஜய் ஒரு அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது, யூடியூப் சேனல் கிடையாது, எதுவும் கிடையாது.
அப்போ ஒரு தலைவர் பேசுறாரு, ஒரு நடிகர் வராரு, ஒரு இது வராருன்னா கூட்டம் ஜே 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 ஜேன்னு போயிருக்கோம். அந்த காலத்து கூட இந்த மாதிரியான அசம்பாவிதம்லாம் நடந்தது கிடையாது. கூட்ட நெரிசல் இறந்து போனவங்க இது மாதிரியான விஷயங்களே கிடையாது. நீங்க உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஊறப்பட்ட சேனல் லைவ்ல போடுறாங்க, என்னென்ன அக்கு வேற அதுவே ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு இருக்காங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க வண்டிக்குள்ள போறீங்க, வண்டி முன்னாடி போறீங்க, விழறீங்க? ரொம்ப ஒரு பரிதாபக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். முடிந்தால் நேர்ல போய் பார்த்துருக்கணும். அது கண்டிப்பா செஞ்சிருக்கணும். இது எல்லாம் நீங்க அரசியலை தாண்டி மனிதாபிமானம் நமக்கு கேட்கும் போதே ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டான் அந்த பையன். மற்றவங்களும் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கும்பொழுது பக்குன்னு இருக்குது. வந்து இது செய்யணும், கண்டிப்பா செய்யணும். சார் ஜனநாயகம் படம் பாத்தீங்களா சார்? ஏங்க இல்ல ஆனா புதுசுதான் உங்களுக்கு வந்து ஜனநாயகம் படம் நானே ரிவைசிங் கமிட்டில இருக்கிற வந்து சார் பார்த்த மாதிரியே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஒருவேளை நீங்களும் பார்த்திருப்பீங்களோ? ஐயோ ஜனநாயகம் வருது பாருங்க. உண்மையிலேயே வந்து வினோத்லாம் எங்க அப்ஸ்காண்ட் ஆகி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆளாளுக்கு உண்மையிலேயே ரிவைசிங் கமிட்டிக்கு பார்த்தவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க வந்து முதல்ல இது வந்து ஒரு ரீமேக் படம்னாங்க. அப்புறம் இவங்களே ஒரு கதையை சொல்றாங்க. இங்க ஜனநாயகன் ஏன் வந்து இன்னும் அதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை சென்சார் போர்டு தரப்புலயே இல்ல. ஜனநாயகன் சம்பந்தப்பட்டவர்கள் வாயை திறக்கல. ஆனா சுத்தி இருக்கிறவங்க ஜனநாயகம் ஒரு கதை சொல்றாங்க பாருங்க. அது ரிலீஸ் டேட் எல்லாம் போடுறாங்க. மறுபடியும் ஏப்ரல் 23 தேர்தலா 24ஆம் தேதி பாருங்க தியேட்டர்ல லாக் பண்றாங்க. இதை விட குடும்பம் என்ன தெரியுமா சைமன்? அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் 3 பேரும் பேசின வசனத்தை வந்து தூக்கிட்டாங்களாம். மொத்தமா தூக்கிட்டாங்களா? எங்க அவங்களே வந்து இந்த படத்துல பெரிய ஹீரோ ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு டான்ஸ் மாஸ்டர் வந்து இடையில ஆடிட்டு போவாங்க. வந்து இப்படி ஆடிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி இந்த 3 பேரும் வந்து ஏதாவது ஒரு டைலாக் சும்மா ஏதாவது ஒரு காட்சியில வந்து எங்க அண்ணன் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இவங்க இன்னும் பெரிய அரசியல் வசனம் பேசுற மாதிரி அந்த அரசியல் வசனம் வெளியே வந்த பிறகு இந்த 3 பேரை பேசுறது நாட்டுல கொந்தளிப்பு ஏற்படுத்துற மாதிரியும் இல்ல வெற்றி வாய்ப்பு மற்ற கட்சியோட வெற்றி வாய்ப்பு வந்து காலி பண்ற மாதிரியும் அவங்க போர்ஷன் வரைக்கும் கரெக்டா கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்களாம். அடிச்சு விடுறா சாமி உனக்கு என்னென்ன தோணுது அது மாதிரி அடிச்சு விடுற கதையா ஆகி போயிருக்குது. படம் வந்ததுக்கு அப்புறம் வினோத் அவர்கிட்ட கேட்டாதான் உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் சார். வினோத் ஆள் இல்லையா அங்க வந்து உண்மையாவே அவர் எங்க ஆள் இல்லைன்னா இது சம்பந்தமா யாராவது எங்கேயாவது கேட்டு போறாங்கன்னு ஒரு பயம் இருக்குல்ல. அவர் போய் வேலூர், சொந்த ஊர் வேலூர், அங்க போய் எங்கன்னா படுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. வந்து இது ஜனநாயகனுக்கு உண்மையில அந்த டீமுக்கு தெரியாது. நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷனே ஏமா அந்த படத்தை நாங்களே ஓரம் கட்டி வச்சுட்டோம், நீங்க என்னப்பா இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையா அந்த படம் ரைட் இப்போதைக்கு அது கண்டிப்பா வெளிவரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. தேர்தல் முன்ன வரைக்கும், தேர்தல் முடிஞ்ச பிறகு வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போம். வந்து கண்டென்ட் இல்ல சார், அதனால ஏதாவது பேசிதானே ஆகணும். அதனால தான் ஜனநாயகன் படம் பாத்தீங்களான்னு என்ன கேட்டீங்களா? நீங்க 11 நிமிஷம் தான் ஆச்சு, அப்புறம் 2 நிமிஷம். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.